ஓம் சதா சர்வத்திர சதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த இறை என்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி. இந்த மகாலயபட்ச அமாவாசை மறுதினம் பிரதமை முதல் தொடர்ந்து 9 நாள் சாரதா நவராத்திரி ஆனது வருகிறது. இது எல்லோருக்கும் முன்பே தெரியும். இது ஒன்றும் புதிய கதை இல்லை. ஆனால் புதிய கதை என்னவென்றால், புதிய ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இந்த 9 நாளும் வீட்டிலோ ஆலயங்களிலோ கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் உடனடியாக தயாராக இருந்து ஆயுர் தேவியை நாங்கள் கொடுக்கின்ற அந்த தொலைபேசி செல்ஃபோன் அதில் தொடர்பு கொண்டு அவர்கள் சக்திக்கேற்ப 4 பேர் 3 பேர் ஒன்றாக சேர்ந்து பெரிய உருவத்தில் அளவில் உள்ள ஆயுர் தேவியை திருக்கோயிலில் வைத்து வழிபட்டு அதை பத்திரமாக வீட்டில் வைக்கும் பொழுது நீண்ட ஆயுள், வளமை, செல்வ வளம், ஞானம், புக்தி, நல்லறிவு, பகைமை தீர்ந்து ஒற்றுமையாக இருக்கின்ற ஒரு நிலையும், குழந்தைகளுக்கு ஞானமும் நல்ல புக்தியும் நல்ல கல்வியும் கிடைக்கின்ற ஆயுர் தேவி ஹிருதயுக தெய்வமூர்த்தியான தேவியானவள் இந்த கலியுகத்திலும் வழிபடும் ஒரு கட்டாயமாக வந்துவிடும் போல் இருக்கின்றது. காரணம், எதிர்காலத்திலே எது எப்படி நடக்கும் என்று யாராலும் முன்கூட்டியே சொல்ல முடியாது, அதாவது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையிலே நாம் இருக்கின்றோம். ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நாம் தவித்து அங்கு இங்கேயும் ஓட வேண்டியது கிடையாது. இந்த ஆயுர் தேவியை ஓ மகாதேவி மிகே பராசக்தி சிதிமி தன்னோ ஆயுர்தேவி பிரச்சோதயாத் என்கின்ற சிறிய எளிமையான மந்திரத்தால் வழிபடும் பொழுது மன அமைதி, நிம்மதி, வீட்டில் ஒற்றுமை. இப்படி பண்ணும்போதே சில இல்லங்களிலே சில தகராறுகள், மன வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்மிடம் உள்ள தீமைகள் விலகுகின்றது என்கின்ற எண்ண ஓட்டத்தில் செய்யும்போது, குறிப்பாக நவராத்திரியிலே ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த ஆயுர் தேவி எழுந்து அருளி உங்களை காக்கின்றார்கள். அந்த இல்லத்தில், அந்த ஊரிலே, அந்த கிராமத்திலே உள்ள அனைத்து பேருக்கும் நன்மை தரும் நல்ல எண்ண ஓட்டத்தை அப்படியே கொண்டு செல்கின்ற ஆயுர் தேவியினுடைய தரிசனம் ஆயுள் முழுக்கும் 100 வயசு இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக இருப்பார்கள். அதாவது ஆயுர் தேவி வழிபடும்போது சகல மன வளங்கள், ஞான வளங்கள், புத்தி வளங்கள், செல்வங்களும் இதில் அடங்கும். செல்வ வளம், ஞான வளம், புக்தி வளம், ஆயுள் வளம், தெய்வ பலம், தெய்வ பலம் அத்தனையும் கிடைக்கின்ற ஆயுர் தேவியினுடைய வழிபாடானது 9 திருக்கரங்களை, ஒவ்வொரு திருக்கரங்களில் ஒரு மகான்களை தாங்கி அருள்கின்றார். உதாரணமாக, அதாவது கும்பகோணம் தஞ்சாவூர் அருகிலே உள்ள பாபநாசத்திற்கு மிக அருகில் உள்ள ஹரிமங்கையிலே உள்ள ஆயுர் தேவியினுடைய திருக்கரங்களையும் பார்க்கலாம். திருவுருவத்தை சிலாரூபத்திலும் பார்த்து இன்னும் பல லட்சம் பேர் பூஜிக்கும் ஆயுர் தேவி திரு அண்ணாமலையிலும் மற்றும் பல இடங்களிலும் ஆயுர் தேவியினுடைய வழிபாடானது மிக அற்புதமாக நடைபெற்று வருகின்றது. உதாரணமாக, ஒரு காலத்திலே நமது சென்னை மயிலாப்பூரிலே வள்ளீஸ்வரர் ஆலயத்திலே சரபேஸ்வரர் என்கின்ற அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்தை பிரதிஷ்டை செய்தார் மயிலை சுந்தரராம குருஜி. பார்த்தால் உலகம் புகழும் சரபேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ராகு காலத்திலே. ஆயுர் தேவிக்கு ஒவ்வொரு மாதமும் தசமி திதி என்று வழிபடுவது அற்புதமான பலனை தரும். ஆனால் நவராத்திரியிலோ 9 நாளும் ஆயுர் தேவி உங்களது இல்லத்தில் உங்களால் செய்யப்பட்ட, வாங்கப்பட்ட, நீங்கள் வைத்து வழிபடும் இடத்திற்கு தானே நேரடியாக வந்து அருளாசை புரிகின்றாள். பார்க்கின்றவர்களுக்கு பலன் கோடிகளை தருகின்றார். காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிற பொது நலத்திற்காக செய்யும்போது பலன்களோ கோடான கோடியாக இந்த ஜென்மம் அல்ல, பல பிறவிகளில் பல தலைமுறைகளுக்கும் அது நம்மை காக்கும், நம்மை வாழ வைக்கும் அற்புதமான ஆயுர் தேவி சுமார் 1 அடி உயரத்தில் உள்ளதையும் வீட்டிலும் 3 அடி உயரம் கொண்ட ஆயுர் தேவியை கோயில்களிலும் வைத்து நீங்கள் வழிபடுவதற்கு இப்பொழுதே தயாராகி நீங்கள் உடனடியாக ஆயுர் தேவியை நீங்கள் கேட்டு பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய செல்போனில் உடனே கூப்பிட்டு கொடுக்கின்ற இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒருத்தராவது வாங்கி வணங்கினால், வழிபட்டால் வீட்டை ஆளுகின்றவர்கள், நாட்டை ஆளுகின்றவர்கள்,
எதிர்காலத்திலே உங்களது வம்சத்திலே உங்கள் தலைமுறையில் ஒருத்தர் உயர்ந்த பதவியிலே அப்படி ஒரு நிலைமைக்கு வர வைக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஞான சக்தி மிகுந்த அற்புதமான பராசக்தியினுடைய மகிமையை, தேவி உபாசனையை விருத்தி செய்யும் அற்புதமான இந்த ஆயுர்தேவியை நீங்கள் உடனடியாக ஒவ்வொருவரும் கையில் வைத்து கொள்ள வேண்டும். சிறு குழந்தைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கிறோம், எப்படி பண்ண போகிறோம், இப்படி பாடுபட்டு கொண்டே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு மன நிம்மதியை தரும் ஆயுர்தேவி வழிபாடானது எதிர்வரும் நவராத்திரி ஆனது அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே இப்படி அந்த ஆயுர்தேவி வழிபாடானது ஆரம்பிக்க வேண்டும். அதற்காக இப்பொழுதே நீங்கள் அவற்றை கேட்டு கிடைத்தால் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதனுடைய பலாபலன்களை தொடர்ந்து பல பகுதிகளாக குரு அருளாலும் இறைவனுடைய அருளாலும் கொடுக்க இருக்கின்றோம். தொடர்ந்து பாருங்கள். ஆயுர்தேவியினுடைய மகிமை என்கின்ற கையடக்க சிறிய புத்தகம் ஒன்றையும் வெளியிட்டு இருக்கின்றோம். நமது ஆசிரம வெளியீடு, அதையும் நீங்கள் வாங்கி உபயோகித்து வந்தால் உங்கள் மனத்தெளிவு நீங்களே படித்து நீங்களே உங்கள் திருக்கரங்களால் நீங்கள் அதை பூஜனை செய்யும்போது, பூஜிக்கும்போது, வழிபடும்போது உங்கள் மனசு அப்படி ஒரு சந்தோஷம் அடையும். ஆயுர்தேவியினுடைய மகிமையை பாருங்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருணாச்சலா.